ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோங்க எஸ்பிஓவில். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ்புக் டாஸ்கில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த எரர்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா விட்ராவல். இன்றைக்கி விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுமா இல்லை இன்றைக்கி ஆகாதா, ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக 2 விஷயங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். ஸோ ஃபேஸ்புக் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எரர்லாம் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அன்ஏபிள் டு அக்சஸ்ன்னு வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அன்ஏபிள் டு அக்சஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் டீம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீம் செலெக்ஷன் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டீம் செலெக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் நீங்கள் டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணால், இதில் நீங்கள் சும்மாவே ஓகே இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கா, அது நீங்கள் என்ன பண்ண மைக்ரோ டாஸ்க்னு டச் பண்ணிவிட்டு எந்த இதுவுமே ஃபில் பண்ணாதீங்க, அப்படியே கீழே ஓகே கொடுத்துருங்க, ஓகேங்களா. சப்போஸ் நான் இல்லை ப்ரோ நான் மைக்ரோ டாக்ஸாக இருக்கா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸரோ இல்லை டிஜிட்டல் கண்டென்ட்டோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி மைக்ரோ டாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஓகேங்களா. அப்போ அன்ஏபிள் டு அக்சஸ் நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண மைக்ரோ டாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு எதுக்காச்சும் இதுக்கோ இல்லை இதுக்கோ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் அது உள்ளே போயிட்டு டாஸ்க் இருக்குல்ல இந்த மைக்ரோ டாஸ்க்கு இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இது வந்து அன்ஏபிள் டு அக்சஸ் இருக்கு இல்லையா அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் எரர் என்ன வருது அப்படின்னா, அந்த ஃபேஸ்புக் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு வருது. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது, நான் கரெக்டாக தான் யூஆர்எல் எடுத்து போடுறேன் ஆனால் தப்புன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் லிங்க் அனுப்புனாங்க. ஆனால் அவங்களுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டோரின்னு சொல்லிட்டு வருதுங்க அந்த லிங்க்கில், ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் லிங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாகவே முடிஞ்சிடும். ஆனால் அவங்க லிங்க்கை அனுப்புறது நீங்கள் லிங்க் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா www.facebook அதனால போட்டு பக்கத்தில் ஸ்டோரி போட்டுன்னு வருது. ஸோ அதுமாதிரி ஸ்டோரின்னு போட்டு வரக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் www.facebook.com ஷேர்னு இருக்குது பார்த்தியா, இந்தமாரி ஷேர்னு உங்களுக்கு வரணும். இந்தமாரி ஷேர்னு வந்தால் மட்டும்தான், அதால் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிக்கிறேன். ஓகே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேர்னு வந்தால் மட்டும்தான் உங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. அந்த லிங்க் எடுத்து போயிட்டு நீங்கள் எங்கே போட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணும், நீங்கள் போட்ட போஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்கள். ஸோ இது காப்பி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர பாருங்கள். ஃபேஸ்புக் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக் ஆப்போ இல்லை வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் போஸ்ட் போட்டதெல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் போஸ்ட் போட்டதெல்லாம் கீழே வரும். அங்கே வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு, ஓகேங்களா. இங்கே ஒரு காப்பி லிங்க்னு ஒன்று இருக்கும், இல்லைன்னா இங்கே ஷேர்னு ஒன்று இருக்கும். இந்த ஷேரை கொடுத்தீங்கன்னா அப்படியே இங்கே என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி லிங்க்னு ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த காப்பி லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் காப்பி ஆகிடும். இதுதான் சரியான முறையில் நீங்கள் லிங்க் காப்பி பண்ணுறது. வேறு எந்த இதுலையுமே நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இல்லைனா இந்த காப்பி லிங்க் இந்த காப்பின்னு இருக்கு இல்லையா, அந்த காப்பியில் கொடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் கொடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இங்கே காப்பி லிங்க் இருக்கும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் லிங்க்கை, ஓகேங்களா. ஸோ லிங்க்கை காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். டுடே டாஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே வந்து டைட்டிலில் ஃபேஸ்புக் போடணும், சூஸ் டைப்பில் ஃபேஸ்புக் டைப் பண்ணிக்கணும். கீழே யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிங்க. இப்படி அழுத்தி பிடிச்சாதான், அதாவது இப்படி பாருங்கள், இப்படி அழுத்தி பிடிச்சாதான் உங்களுக்கு பேஸ்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ இந்த பேஸ்ட் வந்துட்டா பிறகு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அழுத்தி பிடிச்சி ஒரு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அழுத்தி பிடிக்கிறேன், பேஸ்ட்னு வருது. இங்கே பாருங்கள் எனக்கு ஷேர்னு வருதா. இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர்னு வந்தால் மட்டும்தான் கரெக்டான லிங்க்கு, ஓகேங்களா. அதில் ஸ்டோரி வந்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்தாலோ லிங்க் இதை விட பெருசாக போனாவோ நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஷேர் வந்து பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க யூஆர்எல், ஓகேங்களா. ஸோ ஓகே இதுதான் ஃபேஸ்புக்கான எரர். அப்போ மேக்ஸிமம் வந்து அனேபிள்டு அக்சஸ்க்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஃபேஸ்புக் இன்வாலிடாக நிறைய பேருக்கு எரர் வந்துருந்துச்சு, அதுக்குமே நான் ஆன்சர் வந்து சொல்லிட்டேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விட்ரால் தாங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 100% வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் தான், ஓகேங்களா. கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் நான் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆஃப் எல்லாமே ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையே வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது இப்போ வரைக்கும் இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.